வணக்கம். முதலில் தலைப்பு செய்திகள். கோடிகள் இலஞ்சம், மஹிந்த ராஜபக்ஷ மீது புதிய குற்றச்சாட்டு, அதிர்ச்சி தகவல்கள் வெளியீடு. மக்கள் மீண்டும் திணறும் நேரம். இலங்கையில் பெட்ரோல் 400 ரூபாவா? வாழ்க்கை செலவு மீண்டும் உயரப்போகுது. ஏப்ரல் எரிபொருள் நம்பிக்கை. இலங்கையை வந்தடைந்த கப்பல்கள் தட்டுப்பாடு தீருமா? இனி எரிவாயு பஞ்சம் இல்லையா? லிட்ரோ நிறுவனத்தின் பெரிய அறிவிப்பு. மக்களுக்கு நிம்மதியா? எரிபொருள் கையிருப்பு குறையுதா? அரசின் அவசர எச்சரிக்கை. மக்கள் உடனே கவனிக்க வேண்டியது. QR பதிவு மோசடி எச்சரிக்கை. போலி இணையதளங்களில் சிக்கினால் பெரிய நஷ்டம், கவனமாக இருங்கள். மீண்டும் எரிபொருள் விலையேற்றம். மக்கள் வாழ்க்கை மீண்டும் சிக்கலில். வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பு கடலில் ஈரான் கப்பல். அமைச்சர் வெளியிட்ட தகவல். இதன் பின்னணி என்ன? உலக மகிழ்ச்சி தரவரிசை. இலங்கை பின்னடைவு. முதலிடம் பின்லாந்து. இலங்கை ஏன் இவ்வளவு பின்? இப்போ இந்த செய்தியை கவனமா கேளுங்க. இது உங்களோட பாதுகாப்பு பற்றியது. இலங்கையில் எரிபொருள் பெறுவதற்கான QR குறியீட்டு பதிவு இதுவரைக்கும் பலருக்கும் உதவியாக இருந்தது. ஆனால் இப்போ அதையே டார்கெட் பண்ணி பெரிய மோசடி நடக்குது. அதிகாரப்பூர்வ வெப்சைட் மாதிரி காட்சி கொடுத்து போலி இணையதளங்கள் மூலம் மக்களின் முக்கியமான தகவல்கள் திருடப்படுது. இந்த அதிர்ச்சி தகவலை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் சொல்றது என்னன்னா, 5 அல்லது 6 போலி இணையதளங்கள் QR பதிவு செய்யும் அபிஷியல் சைட் மாதிரி உருவாக்கப்பட்டு மக்கள் டேட்டாவை சேகரிக்க பயன்படுத்தப்படுது. நீங்க அந்த வெப்சைட்ல போய் உங்கள் போன் நம்பர், வெஹிக்கிள் டீடைல்ஸ், சாசி நம்பர் எல்லாம் என்டர் பண்றீங்க. ஆனால் அது அபிஷியல் சைட் இல்லைனா உங்கள் டேட்டா முழுக்க ஹேக்கர் கிட்ட போயிடும். உங்கள் வெஹிக்கிள் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் ஆகும். உங்கள் QR கோட் கூட ஹேக் ஆகலாம். இது சாதாரண விஷயம் இல்ல. உங்கள் ஐடென்டிட்டி மிஸ்யூஸ் ஆகலாம். ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கலாம். இப்போ வரைக்கும் சுமார் 55 லட்சம் மக்கள் QR கோட் எடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் சுமார் 12 லட்சம் டேட்டா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா, பழைய போன் நம்பர், ஓனர் கிட்ட இல்லாத நம்பர், மிஸ்மேட்ச் ஆன தகவல்கள். அந்த டேட்டா கிளியர் பண்ணாம இருந்தா நீங்க புதிய QR கோட் வாங்க முடியாது. அதனால அதிகாரிகள் சொல்றாங்க, உங்கள் தகவல்கள் சரியா இருக்கா செக் பண்ணுங்க. பழைய நம்பர் இருந்தா அப்டேட் பண்ணுங்க. இப்போ வெஹிக்கிள் உங்ககிட்ட இருக்கு, ஆனா பழைய நம்பர் இல்லைனா கூட புதிய போன் நம்பர் மூலம் லாகின் பண்ணி உங்கள் வெஹிக்கிள் டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். ஆனால் இங்கதான் முக்கிய வார்னிங் இருக்கு. யாராவது வேற ஒருவரின் QR கோட் கேன்சல் பண்ணி அதை தவறாக யூஸ் பண்ணினா கம்ப்யூட்டர் கிரைம் லா கீழ் கடுமையான தண்டனை கிடைக்கும். ஜெயில் கூட போக வேண்டிய நிலை வரும். அதனால இதை லைட்டா எடுத்துக்காதீங்க. இப்போ முக்கியமான அட்வைஸ். சோஷியல் மீடியா லிங்குகள் கிளிக் பண்ணாதீங்க. தெரியாத வெப்சைட்ல டேட்டா என்டர் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் லிங்குகளை பிளைண்ட்லி ஓபன் பண்ணாதீங்க. அபிஷியல் வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. URL சரியா இருக்கா செக் பண்ணுங்க. HTTPS இருக்கா பாருங்க. சுமுது ரத்நாயக்கா அவர்கள் மக்களை வலியுறுத்துறது, உங்கள் டேட்டாவை பாதுகாக்கணும். ஃபேக் வெப்சைட்ஸுக்கு டேட்டா கொடுக்கவே கூடாது. இது ஒரு சாதாரண ஆன்லைன் இஷ்யூ இல்ல. இப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க டிஜிட்டல் ஆகி இருக்கு. ஒரு தவறு பெரிய நஷ்டமாகும். அதனால இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு கிளிக் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். அபிஷியல் சைட் மட்டுமே சேஃப். டவுட் இருந்தா வெரிஃபை பண்ணுங்க. டேட்டா பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இப்போ விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி வந்திருக்கு. இத கண்டிப்பா கவனமா கேளுங்க. இலங்கையில் QR குறியீடு இல்லாமலேயே விவசாயிகளுக்கு எரிபொருள் வழங்கும் புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கமநல சேவைகள் திணைக்களம் வழங்கிய பெயர் பட்டியலின் அடிப்படையில் இந்த விநியோகம் நடக்கிறது. இந்த தகவலை விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் சுமித் சந்தனா தெரிவித்துள்ளார். அவரு சொல்றது என்னன்னா, விவசாயிகளின் முழு பட்டியலும் ஏற்கனவே எரிசக்தி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமில்ல, அந்த பட்டியல் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் QR கோடு இல்லாமலேயே ஃபியூவல் வாங்க முடியும். இப்போ ஃபியூவல் ஸ்டேஷன்களில் பெரிய நெரிசல் இருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று ஃபியூவல் ஸ்டேஷன் உரிமையாளர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிம்மதி செய்தி. ஏன்னா இப்போ பெரும்போக அறுவடை ஆரம்பமாகி இருக்கு. அதே நேரத்தில் சிலர் சிறுபோகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபியூவல் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அறுவடை தாமதமாகும், பயிர் சேதமடையும், விவசாயிகள் பெரிய நஷ்டம் சந்திக்க நேரிடும். ஆனா இப்போ இந்த புதிய முடிவால் அந்த பிரச்சனை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விவசாயிகளின் தகவல்கள் கமநல சேவை நிலையங்கள் மூலம் சேகரிக்கப்படுகின்றன. அதாவது யாருக்கு உண்மையிலேயே ஃபியூவல் தேவை என்று சரியாக ஐடென்டிஃபை பண்றாங்க. அது மட்டுமில்ல, விவசாயிக்கு அருகில் உள்ள ஃபியூவல் ஸ்டேஷன் எது என்பதையும் அந்த பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தூரம் போகாமல் அருகிலேயே ஃபியூவல் வாங்க முடியும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு ஃபியூவல் கிடைக்கும்? அதன்படி அறுவடை பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 15 லிட்டர் ஃபியூவல் வழங்கப்படும். நிலத்தை தயார் செய்யும் பணிகளுக்காக 1 ஏக்கருக்கு 30 லிட்டர் ஃபியூவல் வழங்கப்படும். இதெல்லாம் QR சிஸ்டம் இல்லாமலேயே வழங்கப்படும்.
இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு பெரிய உதவி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உண்மையான விவசாயிகள் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். யாராவது தவறாக இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணினா மற்ற விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால அதிகாரிகள் சரியான பட்டியல் தயாரிக்க கவனமா பணியாற்றாங்க. இந்த திட்டம் சரியாக நடைமுறைக்கு வந்தா விவசாய உற்பத்தி அதிகரிக்கும், அரிசி மற்றும் மற்ற உணவுப் பொருட்களின் விலை நிலைமை சீராகும், மக்களுக்கும் இன்டைரக்டா நன்மை கிடைக்கும். அதனால இது ஒரு சாதாரண செய்தி இல்ல, நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு முக்கியமான முடிவு. இந்த தகவலை விவசாயிகளுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாராவது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். இப்போ எரிபொருள் பற்றிய ஒரு முக்கியமான நல்ல செய்தி வந்திருக்கிறது. இதை கண்டிப்பா கவனமா கேளுங்க. ஏப்ரல் மாதத்திற்கான அனைத்து எரிபொருள் கொள்முதல்களும் முடிந்து விட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதனால் அடுத்த மாதத்திற்கான ஃபியூவல் பற்றாக்குறை இருக்கும் என மக்கள் நினைத்திருந்த பயம் இப்போது குறைந்துள்ளது. இந்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நித்திகுமரா தெரிவித்துள்ளார். அவர் சொல்றதென்னன்னா, எதிர்வரும் மாதத்திற்கு போதுமான எரிபொருள் இருப்பை உறுதி செய்யும் வகையில் 5 எரிபொருள் கப்பல்களுக்கான கொள்முதல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஃபியூவல் சப்ளை நின்று போகும் நிலை இல்லை என்று அவர் உறுதியளித்துள்ளார். முன்னதாக மார்ச் மாத இறுதிக்குள் உறுதி செய்யப்பட்ட கப்பல்களின் அடிப்படையில் ஏப்ரல் மாத இறுதி வரை மட்டுமே ஃபியூவல் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் பலருக்கும் ஒரு பயம் இருந்தது, ஏப்ரல் முடிந்ததும் மீண்டும் நெருக்கடி வருமோ என்று. ஆனா இப்போ அந்த நிலை மாறியுள்ளது. தற்போது 4வது மாதம் வரை கூடுதல் கப்பல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் அடுத்த மாத இறுதி வரை எரிபொருள் இருப்பு பாதுகாப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் உடனடி ஃபியூவல் கிரைசிஸ் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். இது மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி செய்தி. ஏன்னா ஃபியூவல் பற்றாக்குறை வந்தாலே எல்லா விலைகளும் உயர ஆரம்பிக்கும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், வாழ்க்கை செலவு கூடும். ஆனா இப்போ இந்த அறிவிப்பால் அந்த பயம் கொஞ்சம் குறைந்துள்ளது. அதே நேரத்தில் மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் கூறப்பட்டுள்ளது. நீங்க உங்கள் ஃபியூவல் கோட்டா கிடைத்ததா இல்லையா என்பதை QR சிஸ்டமில் லாகின் பண்ணி செக் பண்ணலாம். முந்தைய மாதங்களில் கோட்டா கிடைக்காதவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிஸ்டம் எரர்ஸ் காரணமாக ஃபியூவல் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. ஒரே தொலைபேசி எண் மற்றும் ஒரே அடையாள அட்டை எண்ணின் கீழ் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும். இதன் மூலம் சிஸ்டம் மிஸ்யூஸ் ஆகாமல் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் யாரும் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த விதிமுறையை எல்லாரும் கண்டிப்பா பின்பற்றணும். இது ஓவரால் சிஸ்டம் சரியாக இயங்க உதவும். இப்போ பார்க்கும்போது ஃபியூவல் சப்ளை நிலைமை மெல்ல சீராகி வருது. ஆனா மக்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். தேவையான அளவுக்கு மட்டுமே ஃபியூவல் பயன்படுத்தணும். பயனில்லாத பயணங்களை தவிர்க்கணும். அப்படித்தான் இந்த நிலைமை நீண்ட காலம் மெயின்டைன் ஆகும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் சரியான தகவலை தெரிஞ்சுக்கணும். இப்போ மக்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இத கவனமா கேளுங்க. இலங்கையில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப் போகும் சாத்தியம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்திலேயே ஃபியூல் பிரைஸ் மீண்டும் உயரும் என்று தகவல் தெரிவிக்கிறது. இந்த தகவல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பதட்டம் உருவாகி வருகிறது. ஏன்னா ஃபியூவல் விலை உயர்ந்தாலே வாழ்க்கை செலவு முழுவதும் பாதிக்கப்படும். போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், உணவுப் பொருட்களின் விலையும் உயர ஆரம்பிக்கும். இப்போ இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் நெருக்கடிதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளால் எண்ணெய் இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளன. அது மட்டுமல்ல, அதிகமான இறக்குமதி வரிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இலங்கைக்கு வரும் ஃபியூவல் விலை கூட அதிகரித்து வருகிறது. மேலும் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டு வரும் ஏற்ற இறக்கங்களும் ஒரு பெரிய காரணம். எண்ணெய் விலை ஒரு நாளில் கூட மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் நேரடியாக நம்ம நாட்டுக்கும் தாக்கம் இருக்கும். அதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்து செலவுகளும் அதிகரித்து வருகிறது. ஃபியூவல் கொண்டு வரும் கப்பல்களின் செலவு அதிகரித்தால் அது நேரடியாக ஃபியூவல் பிரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டுமல்ல, இன்சூரன்ஸ் பிரீமியம் கூட அதிகரித்துள்ளது. அதாவது ஃபியூவல் ஷிப்மெண்ட் பாதுகாப்புக்கான செலவும் கூடுகிறது. இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து ஃபியூவல் விலை மீண்டும் உயர வாய்ப்புள்ளது.
அதிகாரிகள் கூறுவதன்படி இந்த விலை உயர்வு 5 முதல் 10% வரை இருக்கலாம். அதாவது தற்போதைய விலையை விட கணிசமான உயர்வு இருக்கலாம். இதனால் மக்கள் மீண்டும் ஒரு பொருளாதார சுமையை சந்திக்க நேரிடும். அதனால் இப்போதே மக்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பயணங்களை குறைக்கணும், ஃபியூவல் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணணும், முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்த முயற்சிக்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் சின்ன மாற்றமாக இருந்தாலும் ஓவரால் இம்பாக்ட் பெரியதாக இருக்கும். அதே நேரத்தில் அரசு எடுக்கும் அடுத்த முடிவுகளும் முக்கியம். விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதையும் கவனித்து வருகின்றனர். இப்போ நிலைமை அன்பிரடிக்டபிளாக இருக்கிறது. அதனால் எந்த நேரத்திலும் பிரைஸ் சேஞ்ச் வரக்கூடும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் முன்கூட்டியே தயாராக இருக்கலாம். இப்போ இலங்கையின் எதிர்காலத்தை இட்செல்ஃப் பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி வந்திருக்கிறது. இத கண்டிப்பா கவனமா கேளுங்க. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் பெட்ரோல் விலை மிகப்பெரிய அளவில் உயரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 400 ரூபாய் வரை போகும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் டீசல் விலையும் 390 முதல் 400 ரூபாய் வரையிலும் உயரக்கூடும். இந்த அதிர்ச்சி தகவலை பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்னா பெரேரா வெளியிட்டுள்ளார். இதனால் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பெரிய பயம் உருவாகி வருகிறது. ஏன்னா ஃபியூவல் விலை இவ்வளவு அதிகரித்தால் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படும். போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், உணவுப் பொருட்களின் விலை கூடும், மின்சார கட்டணமும் உயர வாய்ப்புள்ளது. இப்போ இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மத்திய கிழக்கில் தற்போது உருவாகியுள்ள போர் சூழ்நிலைதான். அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளால் உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. அதன் நேரடி தாக்கம் இலங்கைக்கும் வருகிறது. இலங்கையின் வெளிநாட்டு வருமானத்தில் ஒரு பெரிய பகுதி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்துதான் வருகிறது. சுமார் 50%க்கும் அதிகமான வருமானம் அந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறது. ஆனா இந்த போர் நிலை காரணமாக அந்த வருமானம் கடுமையாக குறையக்கூடும். சுமார் $2.4 பில்லியன் வருமான இழப்பு ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுற்றுலாத்துறையும் பாதிக்கப்படும். சுமார் $1.6 பில்லியன் வருமானம் குறையக்கூடும். இதோடு முடிவில்லை. கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிப்பதால் ஏற்றுமதி வருமானமும் பாதிக்கப்படும். சுமார் $4 பில்லியன் வருமானம் குறைய வாய்ப்புள்ளது. இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து நாட்டின் பொருளாதார நிலையை மிகவும் பாதிக்கும். இதனால் 2022 பார்த்த பெரிய பொருளாதார நெருக்கடி மாதிரி நிலைக்கு மீண்டும் நாடு செல்லும் அபாயம் இருக்கிறது. அது மீண்டும் நடந்தால் மக்கள் வாழ்க்கை இன்னும் கடினமாகும். எரிபொருள் விலை உயர்வு நேரடியாக மின்சார கட்டணத்தையும் பாதிக்கும். சுமார் 40% வரை மின்சார கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது வீட்டு செலவுகள் இன்னும் அதிகரிக்கும். இந்த நிலைமைக்கு மத்தியில் அரசு எடுக்கும் முடிவுகள் மிகவும் முக்கியம். சரியான திட்டமிடல் இல்லை என்றால் இந்த பிரச்சனை இன்னும் மோசமாகலாம். அதனால் மக்கள் இப்போதே எச்சரிக்கையுடன் இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும், ஃபியூவல் யூசேஜை கட்டுப்படுத்தணும், முடிந்தவரை சேமிப்பு செய்ய ஆரம்பிக்கணும். இது ஒரு சாதாரண பிரைஸ் இன்க்ரீஸ் இல்லை, நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். அதனால் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் முன்கூட்டியே தயாராகலாம். இப்போ மக்கள் அனைவருக்கும் முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இதை கவனமா கேளுங்க. நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள 3900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை முனையங்களுக்கு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் ஃபியூவல் ஷார்ட்டேஜ் பற்றிய கவலை கொஞ்சம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்ததாக, இறக்கப்படும் எரிவாயுவை விரைவில் கொள்கலன்களுக்கு நிரப்பி பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். ஆனா இப்போ நாட்டில் போதுமான களஞ்சிய சாலைகள் இல்லாத நிலைமை காரணமாக கொள்வனவு செய்யப்பட்ட 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாலைத்தீவில் டெம்பரரியாக களஞ்சியப்படுத்தியுள்ளனர். அங்கிருந்து 3 தினங்களுக்கு ஒருமுறை சிறிய கப்பல்களில் நாட்டிற்கு எரிவாயுவை கொண்டுவர லிட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஃபியூவல் சப்ளை மீண்டும் ஸ்டெடியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 9,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எரிவாயுவை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதன் விளைவாக நாட்டில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படாது என்று லிட்ரோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இப்போ மக்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தற்போது ஃபியூவல் சப்ளை ஸ்மூத்தாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் மற்றும் லிட்ரோ நிறுவனத்தின் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எரிவாயு பற்றாக்குறை வந்தாலே மக்கள் வாழ்வு, தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும். ஆனா இப்போ நிலைமை ஸ்டேபிளைஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல செய்தி, மக்கள் வாழ்வுக்கு ரிலீஃப் தரும். அதே நேரத்தில் மக்கள் ஃபியூவல் யூசேஜை குறைத்து தேவையான அளவுக்கு மட்டுமே எரிவாயு பயன்படுத்தவும். இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர்
பண்ணுங்க. அவர்களும் நேரத்தில் ஃபியூவல் வாங்கிக் கொள்ளலாம். இப்போ மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இதை கவனமா கேளுங்க. 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது இலஞ்சையாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அதிர்ச்சி தகவலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபிலா சந்திரசேனா வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபிலா சந்திரசேனா வழங்கிய வாக்குமூலத்தின்படி இந்த 60 மில்லியன் ரூபாய் 3 தவணைகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முன்னாள் சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கரா ஜெயரத்னவிடம் மேலதிகமாக 20 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதோடு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கபிலா சந்திரசேனாவின் மனைவியின் பெயரில் போலி நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிங்கப்பூரில் வங்கிக் கணக்கொன்றும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய வானூர்தி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்திலிருந்து சுமார் 14,54,645 யூரோக்கள் இலஞ்சையாக பெறப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அந்த நிதி பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள காமன்வெல்த் வங்கியின் சந்தேக நபரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. இதில் ஒரு பகுதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன பணிப்பாளர் ஒருவருக்கும் பிற உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கா எஸ் போதரகமா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்ட கபிலா சந்திரசேனா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் மக்கள் மத்தியில் முன்னாள் அரசின் ஊழல் விவகாரங்கள் மீண்டும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த செய்தி நாட்டின் அரசியல் சூழலுக்கும் மக்கள் நம்பிக்கைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் செய்திகளை முழுமையாக தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும். இப்போ மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இது கவனமா கேளுங்க. நாட்டில் தற்போது நொரச்சோலை மின்நிலையத்தை மையமாக கொண்டு கடுமையான மின்சார நெருக்கடி உருவாகியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அவரின் கூறுதின்படி கடந்த சில நாட்களில் மின்சார உற்பத்தி இவ்வளவாக குறைந்துள்ளது. 12ஆம் திகதி 51 மெகாவாட், 13ஆம் திகதி 130 மெகாவாட், 14ஆம் திகதி 135 மெகாவாட், 15ஆம் திகதி 132 மெகாவாட், 16ஆம் திகதி 148 மெகாவாட், நேற்று 176 மெகாவாட். இதனால் மக்கள் எதிர்பார்க்கும் மின்சாரம் குறைந்து கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அவரின் விளக்கப்படி இது யுத்தத்தால் அல்ல, நிலக்கரி உற்பத்தி குறைவின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை. இதன் விளைவாக தொடர்ச்சியான மின் விநியோகத்திலும் பிரச்சனை ஏற்படும் என்றும் மத்திய கிழக்கு யுத்தத்தால் இது மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பிரகாரம் ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் மின்நிலைய பராமரிப்பு காரணமாக மின்சார விநியோக தடையும் ஏற்படக்கூடும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி தரம் குறைவதால் தேவையான அளவு மின் உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய டீசலை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மின் உற்பத்தியில் ஏற்படும் கூடுதல் செலவினத்தை மக்கள் மீது அதிக மின்சார கட்டணமாக சுமத்த அரசு தயாராக உள்ளது. ஆனா திரைசேரியில் மேலதிகமாக காணப்படும் பணத்தில் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முயற்சி செய்யப்படுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்கள் முன்னெச்சரிக்கையோடும் தேவையான ஏற்பாடுகளோடும் இருக்க முடியும். இப்போ மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இத கவனமா கேளுங்க. ஈரானின் IRIS தேனா போர் கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜத் ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் இந்த விஷயம் அமைச்சர் வெளியிட்டார். இதற்கான காரணம் என்னன்னா, கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதனால் கப்பலை இன்னும் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இதற்காக தேவையான தொழில்நுட்ப உதவியை மற்றொரு தனியார் நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளனர்.
இதன் மூலம் கப்பல் இப்போதும் கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய கடற்படை சூழலுக்கும் கவலைக்குரியது. ஏன்னா இது பாதிப்பை நேரடியாக நாட்டின் இறக்குமதி மற்றும் கடற்படை கட்டமைப்புக்கும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு செல்லும் வரை அதனுடைய சுமை மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகள் தொடரும். இதனால் நாட்டின் பொருளாதார தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இதற்கு முன்னேற்பாடு எடுக்க தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்கள் இந்த அபாய நிலையை புரிந்து முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும். இப்போ மக்கள் அனைவருக்கும் ஒரு உணர்ச்சி கலந்த சிந்திக்க வைக்கும் செய்தி வந்திருக்கிறது. இத கவனமா கேளுங்க. 2026ஆம் ஆண்டிற்கான உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசையில் இலங்கை பின்தள்ளப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ளது. 147 நாடுகளில் இலங்கை 134வது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு 2025இல் இலங்கை 133வது இடத்தில் இருந்தது. இதன் மூலம் இலங்கை ஒரு இடம் பின்தள்ளப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா 116வது இடம் பிடித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் இலங்கையை விட அதிக மகிழ்ச்சியான நாடுகளாக மதிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது இலங்கை இப்போது பகிரங்கமாக மகிழ்ச்சியின் தரத்தில் பின்னடைவு காண்கிறது. ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, சமூக மற்றும் பொருளாதார சவால்கள் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தையும் மனநிறைவை மேம்படுத்துவதில் பெரும் தடையாக இருக்கிறது. இந்த ஆண்டு வெளியான அறிக்கையில் இளைஞர்களின் மகிழ்ச்சி மற்றும் சமூக ஊடக பயன்பாடு குறித்து விசேஷ கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதிகமான சமூக ஊடக பயன்பாடு இளைஞர்களின் வாழ்க்கை திருப்தியை குறைக்கும் என்று ஆய்வில் சொல்லப்படுகிறது. இதில் ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவுடன் நகர்த்தப்பட்ட ஆய்வு உள்ளடக்கம் உள்ளது. இந்த ஆண்டு அறிக்கையின்படி உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் பின்லாந்து தொடர்ச்சியாக முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்ச்சியாக 9வது வருடமாக. இதன் மூலம் நாம் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார சூழலை பார்த்து மனநிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். நாட்டின் முன்னேற்றம் மட்டுமல்ல, மக்கள் வாழ்வின் தரமும் முக்கியம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்கள் இந்த நிலையை உணர்ந்து சமூக முன்னேற்றத்திற்கு கையெழுத்திட முடியும். இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் தெரிஞ்சிக்க மறுபக்கம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் ஆகாதீங்க. உங்கள் மனநிறைவு, மகிழ்ச்சி, சமூக நிம்மதி எல்லாவற்றிலும் கவனமாயிருங்கள்.